அனைவருக்கும் வணக்கம். சேலத்திலிருந்து அஸ்ட்ரோ செல்வா. நாம் பார்க்க இருக்கக்கூடிய பதிவு, ஒரு ஜாதகத்தில அஸ்தமனம் பெற்ற கிரகம் என்ன செய்யும் என்ற ஒரு விஷயத்தை பார்க்க இருக்கிறோம். இப்ப ஜோதிடத்தில பல விஷயங்கள் பலன்களாக வெளிப்படுத்தும் பொழுது, ஒவ்வொரு காரணிகளும் ஒரு விதமான பலன்களை மாற்றி செய்யவும் செய்யும், அல்லது இன்னும் கொஞ்சம் அதிகரித்து செய்யவுமான வேலையும் செய்யும். இது ஒவ்வொரு விஷயத்திற்குமான ஒவ்வொரு காரணிகள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெறையா ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த அஸ்தமனம் பெற்ற கிரகம் அப்படிங்கிறது, இந்த அஸ்தமனம் பெற்ற கிரகத்திற்கு என்னென்ன பாகை இருக்கு, எந்தெந்த பாகையில் எந்தெந்த கிரகம் அஸ்தமனம் அடையும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெறைய பதிவுல குடுத்துட்டோம். இப்ப இந்த பதிவு என்னன்னா, அதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறத முக்கியமா நம்ம இதில பார்க்க இருக்கோம். இந்த பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போதுங்க, பொதுவா ஒரு கிரகம் தன்னுடைய ஸ்தான பல அந்தஸ்தை பொறுத்தவரைக்கும், ஒரு பாவத்தில நல்லா வலுவாக இருக்கும் பொழுது, வலுவாக அப்படிங்கிற வார்த்தைக்கு உச்சம், திக்பலம், நல்ல கிரகங்களுடைய தொடர்பு நிலைகள், இதெல்லாமே ஒரு வலுவான நிலையா குறிப்பிடப்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய கிரகங்கள் ஏதேனும் ஒரு வகையில் சூரியனோடு நெருங்கிய குறிப்பிட்ட பாகைக்குள் இணையும் பொழுது, அது அஸ்தமனம் என்ற நிலையை அடைகிறது. இந்த அஸ்தமனம் என்ற நிலையை அடையக்கூடிய கிரகம், தன்னுடைய காரகத்துவத்தை எந்த ஒரு வகையிலும் இழக்கவே இழக்காதுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். பொதுவா ஒரு கிரகம் நீசமடைந்தா அதனுடைய காரகத்துவம் பெரிதளவிற்கு ஜாதகருக்கு கிடைக்கிறதுக்கு ஜாதகர் ஏங்குவார், தேடி அலைவார். அதற்காக பல சிரமங்கள், முயற்சிகளை எடுத்து அதற்கு ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு தேடி போவார். ஆனா, அது அவருக்கு கைக்கு எட்டாத ஒரு கனியாகவே இருக்கும். எப்படி உச்சம் பெற்ற கிரகத்திற்கு ஒரு பலன், பகை கிரகத்தோடு இணைந்த கிரகத்திற்கு ஒரு பலன், இப்படி ஒவ்வொரு சூழலுக்கும், ஒவ்வொரு நிலைக்கும் பலன்கள் அப்படியே சேஞ்ச் ஓவர் ஆயிட்டே வரும். ஆனா, இந்த அஸ்தமனத்தை பொறுத்தவரைக்கும், அந்த கிரகம் என்ன ஸ்தான வலுவில் இருக்கோ, அதற்கேற்ற காரகத்துவங்கள் என்பது அதற்கு மாறாத தன்மையா இருக்கும். இப்போ ஒரு கிரகம் உச்சத்தில் இருக்கு, ஆனா பக்கத்தில சூரியனோட ஒரு 5, 6 டிகிரிக்குள்ள போயிடுச்சு அப்படின்னா, இந்த உச்சத்திற்கான பலன்களுக்கு குறைவே கிடையாது. அது அப்படியே தான் இருக்கும். அஸ்தமனம் அடைஞ்சிருச்சுங்க, அந்த கிரகத்தோட இது எனக்கு எதுவுமே கிடைக்காதுங்க, அப்படின்னு சொல்வதற்கு அங்க ஒண்ணும் இல்ல. ஆனால் காரகத்துவங்கள்ல உயிர் காரகத்துவம், பொருள் காரகத்துவம் என்று 2 சொல்றோம் நாம. அந்த உயிர் காரகத்துவத்தை சிறிது பாதிக்கத்தான் செய்யும். என்ன உயிர் காரகத்துவமோ, அந்த காரகத்துவம் இப்போ சப்போஸ் செவ்வாயா இருக்கு எனும் பொழுது, செவ்வாயை சகோதரர்கள் அப்படின்னு சொல்றோம். அந்த சகோதரர்கள் அந்த செவ்வாய் இவருக்கு எந்த பாவமா இருக்கோ, உதாரணமா அவருக்கு 3ஆம் பாவம் செவ்வாய் இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, அந்த செவ்வாய் சூரியனோட அஸ்தமனம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா, அவருக்கு இளைய சகோதரம் ஒரு பெரிய சிறப்பு இல்லாமல் இருப்பார்கள், அல்லது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்ற ஒரு தன்மையை குறிப்பிடுமே ஒழிய, பொருள் காரகத்துவத்தில் அது எந்த ஒரு குறையுமே வைக்காதுங்க. இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்து அஸ்தமனம் அடைந்த கிரகம், அதனுடைய பலனை சூரியன் வாயிலாக மட்டுமே செய்ய முடியும். இது எப்படிங்க சூரியன் வாயிலா செய்யும் என்றால், இப்போ உதாரணமா சூரியன் என்பது தந்தை அப்படின்னு அர்த்தம். ஒரு பொருள் வாங்க போறாரு. இவருடைய காசு தான், இவருடைய முயற்சி தான், இவருக்கான ஆசை தான் அது. ஆனா தந்தைகிட்ட அனுமதி கேட்டு, தந்தை ஓகே நீ வாங்கிக்க அப்படின்னு சொன்னா தான் இவர் அத வாங்க முடியும். இவர்கிட்ட காசு இருக்குது, எல்லாமே இருக்கு. ஆனா அப்பா பேச்ச கேட்காம அங்க வாங்குறதுக்கு இவருக்கு அலோடு கிடையாது. அப்பா கிரீன் சிக்னல் காட்டிட்டாரு என்றால், அதாவது வாங்கிக்கோ, இல்ல நானும் வரேன் வா, நான் உனக்கு அந்த பொருள வாங்கி தரேன். நானும் கூட வரேன் என்று அவர் கையில இவர்கிட்ட இருந்து காச வாங்கி அந்த பொருள வாங்கி இவருக்கு குடுப்பார். ஒரு உதாரணத்துக்காகங்க. இதுபோல சூரியன் அது தந்தையா இருக்கலாம், அதிகாரியா இருக்கலாம், பலம் மிகுந்த நபரா இருக்கலாம், ஒரு ஊர்ல தலைமை பொறுப்பா இருக்கிறவரா இருக்கலாம். சூரியன் காரகத்துவம் என்னென்னலாம் இருக்கோ, அவர்களின் கட்டுப்பாட்டிற்கு மட்டுமே இந்த கிரகம் வந்து போயாகணும். அஸ்தமனம் அடைந்த கிரகத்தின் காரகத்துவங்களை நான் பெற்று சிறப்பாக அதை வந்து நான் அடையணும் என்று நினைக்கிறோம் அப்படின்னா, சூரியனின் காரகத்துவத்திற்கு
கிரகத்திற்கு ஒத்தது போல, அதாவது அதற்கு இசைவாக செல்லும் பொழுது எந்த தடையுமே அவருக்கு இருக்காது. அதில எந்த பிரச்சனையும் இருக்காது. அது அவருக்கு சாதாரணமா வந்துரும். இது ஒரு நிலை. அடுத்து இதில எங்க ப்ராப்ளம் வரும் என்றால், சூரியனுக்கு நட்பு கிரகங்கள், பகை கிரகங்கள் அப்படின்னு இருக்கு. சூரியனுக்கு மட்டும் இல்ல, 9 கிரகத்துக்குமே இருக்கு. இதில சூரியனுக்கு முதல் பகை கிரகம், எதிரி கிரகம்னு சொல்லக்கூடியவர் சனி. இன்கேஸ் சனி சூரியனோட அஸ்தமனம் அடைந்துட்டார் எனும் பொழுது, நட்பு கிரகங்களை காட்டிலும் பகை கிரகத்திற்கு எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு இந்த சூரியன் காத்துக்கொண்டு இருப்பார். ஆனால், அந்த பகை கிரகம் இவரிடம் போய் எதையுமே கேட்காது. அங்க தான் பிரச்சனை. "நீ என்ன உன்கிட்ட நான் வந்து கேட்டு, நான் வாழ வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. எனக்கு அந்த நன்மையே நடக்கலனாலும் சரி, எனக்கு அந்த வேலை நடக்கலனாலும் சரி, நான் கவலைப்பட மாட்டேன். உன்கிட்ட வந்து நான் கேட்க மாட்டேன்." என்ற நிலையில் அந்த கிரகம் இயங்கும். காரகத்துவ வலிமை இருக்கு, நல்ல நிலையில இருக்கு. ஆனா அஸ்தமனம் அடைந்ததனால் அவரிடம் அனைத்துமே இருக்கும். ஆனா அனுசரிச்சு போக மாட்டார். அதனால பல இழப்புகளை சந்திப்பார். இப்ப இதே சூரியன், சனி இணைந்து இருக்கு ஒருத்தருக்கு, அதாவது அஸ்தமன நிலையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவர்களுக்கு சூரியன் சார்ந்த ஏதாவது ஒரு சிறப்பு கண்டிப்பா கிடைச்சிரும். ஏன் கிடைக்குது அப்படின்னா, அந்த சூரியன் சார்ந்த ஆளுமை மிக்கவர்கள், அதிகாரம் மிக்கவர்கள், இவர்களை ஒரு அடிமை போல வைத்துக்கொண்டு இவர்களை பழிவாங்குவாங்க. இப்போ உதாரணமா தந்தை மகனாவே இருந்தாலும் கூட, அப்பா மகன் உறவு என்பது அந்த இடத்துல வந்து அப்பா இவரை அடிமை போல தான் ட்ரீட் பண்ணுவார். வெளியிருந்து பார்க்கறதுக்கு தந்தை மகன் தானே, அவங்களுக்குள்ள என்ன இருக்கு என்று நம்ம நினைப்போம். ஆனால் தந்தையார் என்பவர் இந்த ஜாதகரை, "நீ என்னுடைய அடிமை. நான் என்னெல்லாம் சொல்றேனோ அதெல்லாம் நீ செஞ்சு தான் ஆகணும்." என்ற நிலையிலேயே அந்த ஜாதகரை ட்ரீட் பண்ணிட்டு இருப்பார். ஆனா அவருக்கு உண்டான எல்லா வசதி வாய்ப்பு, அவருக்கு உண்டான அனைத்துமே அவர் செஞ்சு குடுப்பார். இந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு சில நேரங்கள்ல அரசு வேலைய கூட எளிமையா கிடைச்சிருது. அப்பாடா! பரவாயில்லையே! இது நல்ல யோகமாச்சே என்று நம்ம நினைப்போம். அது ஏன் அப்டின்னா, அரசு வேலைய குடுத்து, அந்த வேலை செய்ற இடத்துல இவர மன உளைச்சல உண்டாக்குற மாரி அங்க அதிகாரிகள் இவருக்கு தொந்தரவு குடுப்பாங்க. "ஏன்டா இந்த வேலைக்கு சேர்ந்தோம்? ஏன்டா இந்த இடத்துக்கு வந்தோம்? ஓடி போயிடலாமா?" அப்படின்னு அப்படியே டார்ச்சர் மேல டார்ச்சரா அவருக்கு இப்ப எத்தனையோ நம்ம இப்ப நியூஸ்ல, YouTubeல பார்க்குறோம். அரசு அதிகாரிகள் எத்தனையோ பேரு மன உளைச்சல்ல பெரிய பெரிய பதவியில இருக்கிறவங்க கூட வெளியில வரலாமா? நான் வேலைய விட்டு ஓடிடலான்னு இருக்கேன். எனக்கு இங்க ரொம்ப நிம்மதியில்லா இருக்கேன்லாம் பேட்டி குடுக்கிறத பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் இந்த மாரியான நிலை. சூரியனோடு சூரியனுக்கு பகை கிரகமா இருக்கக்கூடிய கிரகம் அஸ்தமனம் அடைந்திருக்கும். ஆனாலும் அந்த கிரகத்தின் காரகத்துவ வலிமையின் காரணமாக அதற்கான பலன் என்பது நடந்துவிடும். ஆனாலும் அவர்களால் தன்னுடைய ஈகோவை விட்டுக் கொடுக்க முடியவே முடியாது. இதுவே ஒரு புதன் போன்ற சூரியனுக்கு நட்பாக இருக்கக்கூடிய இப்போ புதன் இருக்கு, குரு இருக்கு. இவர்களெல்லாம் சூரியனோடு ஒரு நட்பு நிலையில இருக்கிறனால, இவர்கள் அஸ்தமனம் அடைந்து நல்ல ஸ்தானபல அந்தஸ்துல இருக்காங்க அப்படின்னா, இவர்கள் அப்படியே சூரியனோட ஐக்கியமாகி அவர்களோட அனுசரிச்சு அப்படியே அவர்களோட வாழ்க்கையில செழுமையா இருப்பாங்க. நல்ல என்னென்ன பெனிஃபிட் அடையணுமோ அடைந்து விடுவார்கள். அதாவது அந்தந்த கிரகங்களின் ஆதிபத்திய ரீதியில் என்னென்ன நன்மை அடையணுமோ எல்லாமே கிடைச்சிரும். ஆனால் பிரச்சனை என்னன்னா, சூரியனுக்கு ஆப்போசிட் கிரகங்கள் எதிர்த்து கொண்டே இருக்கும். நீ எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கணும். நான் உனக்கு டார்ச்சர் தான் குடுக்கணும் என்ற நிலையிலேயே அங்க சூரியனும், அந்த கிரகங்களும் செயல்பட்டு கொண்டிருக்கும். அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு சீக்ரெட்டு. அப்படிப்பட்ட சூரியனையே அஸ்தமனம் செய்யக்கூடியவர்கள் ராகு, கேதுக்கள். அப்படிப்பட்ட சூரியனோடு இணையும் பொழுது, அந்த சூரியனையே ஆஃப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி படைத்தவர்கள் அந்த ராகு, கேதுக்கள் தான். அதர்வைஸ் சூரியனோடு இணையக்கூடிய எந்த கிரகங்களாக இருந்தாலும் சரி, கிரகணத்திற்குள் அதாவது அஸ்தமனத்திற்குள் வந்துவிட்டார்கள் என்றால், சூரியன் என்ற என்னென்ன ஆதிபத்தியம் இருக்கோ இப்போ உதாரணமா சூரியன் ஆதிபத்தியங்கிறது 4ஆம் இடத்துல சூரியன் அப்படின்னு வச்சுக்கோங்க. லக்னாதிபதி 4ஆம் அதிபதியோடு அஸ்தமனம் அடைந்திருக்கார் எனும்போது, தாயார் கட்டுப்பாட்டில வாழ்ந்து தான் ஆகணும். எப்பவுமே தாயார் இப்போ ரிஷப லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4ஆம் இடம் சிம்ம ராசியா வரும். அப்போ அதன் அதிபதி
சூரியன். அப்ப சூரியனும், சுக்கிரனும் சுக்கிரன் போய் சூரியனோட அஸ்தமனமாகி ஒரு இடத்துல இருக்காரு அப்படின்னா, அதுவும் ஒரு லாபஸ்தானத்திலே இருக்காருன்னு வச்சுக்குவோம். 11ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்குவோம். இப்ப 11ஆம் இடம் தான் ஜாதகர் நினைக்கக்கூடிய ஆசாபாசங்கள் நிறைவேறக்கூடிய இடம். இப்ப அந்த ஜாதகர் என்ன நடக்கணும், என்ன பண்ணணும் என்றால், தாயார்கிட்ட அனுசரிச்சு போய் ஆவணும். அதெல்லாம் முடியாது. நீ என்ன சொல்ற? நான் என்ன செய்யறதுன்னு சொன்னா, அவருக்கு எதை நினைத்தாலும் அங்க வெற்றிங்கிற வாய்ப்புலாம் கிடைக்காது. வெற்றிங்கிறதில்ல, என்னென்ன ஆசைகள், டெஸ்டினேஷன் சொல்றோம் இல்லையா? என்னுடைய நோக்கம், என்னுடைய அபிலாசைகள், என்னுடைய விருப்பங்கள், அதெல்லாம் நிறைவேறணும்னா, அவங்க அம்மாட்ட அனுசரிச்சு தான் போகணும். அதுவே அது ஒரு 7ஆம் பாவமா போயிடுச்சுன்னு வச்சுக்கங்க. 7ஆம் பாவம் யாருக்கு வரும்? கும்ப ராசியில ஒருத்தர் கும்ப லக்னத்தில பொறக்குறாரு. 7ஆம் இடம் களத்திரம். அப்ப 2மே சனியும், சூரியனும் போய் சேர்ந்து அமர்ந்து பாகை அளவுல அஸ்தமனம் அடைஞ்சிட்டாரு சனி அப்படின்னா, இவங்க கண்டிப்பா மனைவிகிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். ஆனா ஈகோ என்ன பண்ணும்னா, மனைவி அவங்க சொல்லி நான் போய் அவங்ககிட்ட கேட்டு எனக்கு இது கிடைக்கணுமா? என்ற ஒரு நிலையிலேயே நினைப்பாங்க. ஆனா மனைவியின் இடம் ரொம்ப வலிமையான, வசதி வாய்ந்த, ஊர்லயே பிரபலமான ஃபேமிலியா இருக்கும். அவர்கள் இவருக்கு பொண்ண குடுத்துட்டு, இவரை அடிமை போல நடத்த திட்டமிடுவார்கள். ஆனா, இந்த ஜாதகர் அதுக்கு மறுப்பு தெரிவிப்பார். அங்க ஈகோ ஃபிளாஸ் ஆகும். வருத்தங்கள் வரும், சண்டை சச்சரவு வரும், பிடிவாதம், வம்பு எல்லாமே அங்க ஏற்படும். இணைந்து போக முடியாதுங்க. வேற ஒண்ணும் இல்ல. நானும் நல்லா தான் இருக்கேன். எனக்கிட்டயும் எல்லாமே இருக்கு. நான் என்ன உன்கிட்ட வந்து சரண்டர் ஆகணும்? அப்படிங்கக்கூடிய ஒரு தன்மை என்பது அங்க வெளிப்படும். இந்த அஸ்தமனம்ங்கிறது இதுதாங்க ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அஸ்தமனம் அடையக்கூடிய கிரகங்கள் எந்த நிலையிலயுமே தங்களது காரகத்துவ அதாவது கிரக காரகத்துவம் சரி, ஆதிபத்திய காரகத்துவத்தையும் கொஞ்சம் கூட இழக்காது. ஆனால் அங்க அனுசரிச்சு போகுமா? அனுசரிச்சு போகாதா? அது 2 வேறுபாடுகள மட்டும் அனலைஸ் பண்ண கத்துக்கிட்டோம்னா, இந்த அஸ்தமன கிரகங்களின் பலன்கள் எப்படி அந்த ஜாதகத்தில இருக்கு அப்படிங்கிறத ஈஸியா நம்ம பலன்கள வெளிப்படுத்துறதுக்கு உண்டான ஆற்றல் நமக்கு எளிமையா வந்துரும். இப்போ ஒரு சிலருக்கு ஒரு பாவகத்தில 2, 3 கிரகம் கூட ஆயிருக்கும். அதெல்லாம் இப்படி எடுத்து